தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். ஈரானும் அமெரிக்காவும் எப்ப அடிச்சுக்கோன்னு பல பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்களா? ஆக்சுவலாக அடிச்சுக்காம இருக்கிறது நல்லது. அதுக்கு தான் உலக ஊடகங்கள் இந்த உலகெல்லாம் பேசிட்டு இருக்கோம், அந்த அப்டேட்ஸை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா போர் ஆரம்பிச்சிடலாங்க, ஆனால் அது முடிவு யார் கையிலையும் கிடையாது. கர்மம் எப்போ முடியும்னு சொல்லவும் முடியாது. இம்பாக்ட் நெகட்டிவாக நிறைய இருக்கும். இதுக்காக தான் தொடர்ந்து இந்த அப்டேட்ஸை உங்ககிட்ட கொடுத்துட்ருக்கேன். இப்போ ட்ரம்ப்போட மனநிலை என்ன தெரியுமா? ஈரானை அடிக்கவும் முடியல, அடிக்காமல் விடவும் முடியல, என்ன பண்ணுறது தெரியாமல் குழம்ப ஆரம்பிச்சிருக்காப்புல. இன்னொரு பக்கம் ஈரானோட ப்ராக்சிஸ்லாம் அவங்க வேலையை லைட்டாக காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். டொனால்ட் ட்ரம்ப் கிட்ட பிரஸ் பீப்புள் கேட்குறாங்க, என்னங்க ஏதோ ஈரானில் தலைமையை மாற்றணுன்ற முடிவை நீங்கள் எடுத்திருக்கீங்களாமே, அப்படின்னா ஈரானில் சுப்ரீம் லீடர் இல்லாமல் ஒரு ஆட்சியை நீங்கள் சொல்கிற ஆள்ற மாதிரி அங்கே கொண்டு வந்துட முடியுமா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அமைதி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குல்ல, இந்த நேரத்தில் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கணும்? இல்லைங்க அப்படிலாம் இல்லைங்க, பேச்சுவார்த்தை முடிட்டோம் அப்படின்னு சிம்பிளாக சொல்லிட்டு கடந்து போயிருக்கலாம். ஆனால் தலைமை சர்க்காசமாக என்ன தெரியுமா சொல்லியிருக்காப்புல, நான் அது நடக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு இருக்காரு இப்போ. ஸோ பேச்சுவார்த்தையில் அமெரிக்கா எதிர்பார்க்குற விஷயம் பெருசாக நடக்கலை. அதைத்தான் இந்த வார்த்தைகள் மூலமா தெளிவாக நாம புரிஞ்சுக்க முடியுது. இது மட்டும் இல்லாம ஒரு மேசிவான ஒரு அர்மடாவை நான் ஈரானை நோக்கி அனுப்ப உத்தரவிட்டிருக்கேன். அது போறதுக்குள்ள பாருங்க மாற்றங்கள் நிறைய நடக்கும்னு இருக்காரு. ஏற்கனவே பெரிய போர்க்கப்பல் தொகுப்பாங்க நிறுத்தி வச்சிருக்காப்புல இந்த ஏப்ரஹாம் லிங்கன் USS. இது இல்லாம USS போட வர அனுப்புறதா சொல்லியிருந்தார்ல, அதான் இங்கேயும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அது போயிடுங்க, ஈரானை நோக்கி போயிடுங்க, அதுக்குள்ள ப்ரெஷர் பில்ட் ஆகுது மட்டும் பாருங்கன்ற மாதிரி ஓப்பனா சொல்றாப்புல. மற்ற தலைவர்களுக்கு இவருக்கு இருக்க வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க செய்யற விஷயத்த யாருக்கிட்ட இருந்து வெளியே வராம பார்த்துப்பாங்க. ஆனா ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் நீ மற்றவன்ட கேட்குற, ஏன் நானே ஸ்ட்ரைட்டா சொல்றேன்ட்டு எல்லாத்தையும் சொல்லுவாப்புல. அதான் இங்கேயும் சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் இன்னொரு விஷயமா சொல்றாரு, சும்மா பேசிக்கிட்டே இருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு நினைக்கிறேன், ஆக்ஷன்ல இறங்கணும். ஏன்னா ஈரான் ஒரு முறையும் எதை நாங்கள் இதை பண்றோம் அதை பண்றோம் ஆக்கப்பூர்வமா பண்றோம்னு சொல்றாங்க. அவங்க பெருசா செஞ்ச பாடலாம் தெரியல. அவங்க செய்யலனாக்கா நாங்க செய்ய போறோம் அப்படின்றாரு. இட் மீன்ஸ் பேச்சுவார்த்தை தோல்வியில முடிவடையும் பட்சத்துல ஈரானை நாங்க அடிக்கிறது உறுதின்ற விஷயத்தை தான் இங்க ஒரு மென்ஷன் பண்றாரு. அதுக்கப்புறம் ஒரு கேள்வியை கேட்குறாங்க, சரிங்க அப்போ ஈரானில் தலைமையை நீங்கள் தூக்கிட்டு அங்கே நீங்கள் சொல்கிற ஒரு ஆளை அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஏதோ வெனிசுவேலா மாதிரி நினச்சவர் கேட்டார் ஈஸியாக. ட்ரம்ப் உடனே மறுத்துட்டார். இல்லை அதெல்லாம் நான் இப்போ சொல்ல விரும்பல, நாங்கள் பார்த்துக்குறோம், அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு அந்த கொஸ்டினை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு கடந்து போயிட்டார். இவ்வளோ விஷயம் ட்ரம்ப்பை பேஸ் பண்ணது. ட்ரம்ப்போட அந்த வார்னிங் இருக்குல்ல, 2வது பெரிய போர்க்கப்பல் தொகுப்பை நான் ஈரானை நோக்கி அனுப்ப போகிறேன்னு சொல்லிட்டு தான் பெரிய ஆர்மடா. இந்த விஷயத்துக்கு அப்புறம் ஹூதிஸ் ஒரு வேலையை பார்த்துருக்காங்க. இந்த ஈரானோட ப்ராக்சி யமன்ல அவங்க தான் ஃபுல்லாக ராஜ்யம் பண்ணுறாங்க, பாதி ராஜ்யம் வரைக்கும். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ஏர் ட்ரில்லை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ட்ரம்ப்போட வார்னிங் வெளியான உடனே இதை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அது சார்ந்த காட்சிகள் பார்த்தீங்கன்னா, ரேடார்ஸ், ஹூதிஸ் கிட்ட ரேடார்ஸ் இருக்கு, இது எத்தனை பேர் தெரியும் தெரியல. லான்ச்சர்ஸ் இருக்கு, க்ரூஸ் இருக்கு நிறைய. இது எல்லாம் வச்சு நிறைய காட்சிகள் எடுத்து அவங்க ஒரு ப்ரொபகண்டா வீடியோவை ரெடி பண்ணியிருக்காங்க இப்போ ஹூதிஸ். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, நாளை பின்ன அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஏதாவது வேலையை பண்றீங்க அப்படின்னா, எங்க தலைவன் ஈரானுக்கு எதிராக வேலையை பண்றீங்க அப்படின்னா நாங்கள் களத்துக்கு வருவோம், எங்ககிட்ட இவ்வளோ பவர் இருக்கு பாத்துங்கன்ற ஒரு வார்னிங்கை தான் இந்த ப்ரொபகண்டா த்ரெட் மூலமா அவங்க முன் வச்சிருக்காங்க. இதுதான் சைக்காலஜிக்கல் வார்ஃபேர்னு சொல்லுவோம். இதை ஒரு நாட்டு அரசாங்கங்கள் மட்டும் பண்ணாதுங்க, ப்ராக்சிஸும் பண்ணுவாங்க. அதுக்கு ஹூதிஸ் ஒரு சிறந்த உதாரணம். ஹூதிஸ் மட்டும் இல்லை, நாளை பின்ன ஈரானுக்கு எதனா பிரச்சனைனாக்கா ஹெஸ்புல்லா களத்தில் இறங்கும், ஹமாஸ் களத்தில் இறங்கும். இது போல ஈரான் ஊட்டி வளர்த்த ப்ராக்சிஸ் நிறைய அமைப்புகளும் களத்துக்கு வந்து நிற்கும். மஜித் ராவன்சி, ஈரானோட டெபுட்டி ஃபாரின் மினிஸ்டர், இவர் என்ன விஷயங்கள் இப்போ சொல்லியிருக்காரு தெரியுமா? ஏங்க இப்போ பால் வந்து அமெரிக்கா கோர்ட்டில் இருக்குங்க அப்படின்ட்டாரு. அதாவது அமெரிக்கா நாங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி எதிர்பார்த்துச்சோ அதில் ஓரளவுக்கு நாங்கள் இறங்கி வந்துட்டோம், இப்போ அமெரிக்கா தான் முடிவு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் எதிர்பார்க்கறது பெரும்பாலும் ஒன்று தான், ஈரான் மேலே அவ்வளோ தடைகளை போட்டிருக்கீங்களே, பொருளாதார தடைகளை, அது எல்லாத்தையும் ஒன்று விடாமல் அமெரிக்கா லிஃப்ட் பண்ணணும். அவங்க அதை பண்ணுறாங்கன்ற பட்சத்தில் நாங்கள் எல்லாத்தையும் பண்ண ரெடியாக தான் இருப்போன்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ ஈரான் மனசு இறங்கியிருக்கு, இது நல்ல விஷயம் உலகத்துக்கு. அமெரிக்கா இறங்குமா, இதுதான் பெரிய எதிர்பார்ப்புக்குரிய விஷயமா மாறி இருக்கு. ஏன்னா ஈரான் இந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்குல்ல, அவங்களோட கரன்சி பயங்கர வீக்கன், வரலாற்றில் இல்லாத அளவுக்கு பயங்கரமாக பலவீனம் ஆயிடுச்சு. அந்த நாட்டோட பொருளாதாரம் இருக்குல்ல, அது எந்த அளவுக்கு செதைய முடியுமோ செதைஞ்சிருச்சு. இது பத்தாயிரம் மிகப்பெரிய மக்கள் புரட்சி வர வெடிச்ச புரட்சியோ வெடிக்க வைக்கப்பட்ட புரட்சியோ இது வேற பெருசாக மாறி ஈரானை ஒரு வழி ஆக்கிடுச்சு. இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே தீர்வுனாக்கா ஈரான் மேல போடப்பட்டிருக்க தடைகளை அமெரிக்கா நீக்கிறது மட்டும் தான். அதான் இவர் இங்க கேட்டிருக்காரு.
இவங்க இதை மட்டும் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அமெரிக்கன்ஸ் இந்த சாங்ஷன்ஸை மட்டும் லிஃப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அப்போ நாங்கள் நம்புகிறோம். எதை? இந்த டீல் உண்மையிலேயே வரணும், அமைதிக்கான டீலை போடணும்னு அமெரிக்கா உலகம் ஃபுல்லாக சொல்லிட்டு இருக்குல்ல, உண்மையிலேயே அமெரிக்கா அப்படி தான் சொல்கிற விஷயம் நடந்துப்பாங்கன்றத நாங்கள் நம்புகிறோம். அதை விட்டு மேம்போக்கா அமைதிக்காக இதை பண்ணுறோம் அதை பண்ணுற டீலை நாங்கள் எதிர்பார்க்குறோன்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்குற எந்த ஒரு டிமாண்டையும் அவங்க சார்ட் அவுட் பண்ணாமல் விட்டாங்க அப்படின்னா நாங்கள் எப்படி நம்ப முடியும்? அமெரிக்கா எப்போவுமே ட்ரஸ்ட் ஒர்த்தி கிடையாதுன்ற விஷயத்த திரும்ப ஒரு முறை இங்கே சொல்லியிருக்காப்புல. ஆனால் நாங்கள் கேட்டதை பண்ணிட்டா ஓகே, பண்ணலனா ட்ரஸ்ட் ஒர்த்தி இல்லைன்றாப்புல. இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் இங்கே ரிவீல் பண்ணியிருக்காருங்க. ஈரான் கிட்ட இருக்க என்ரிச்டு யுரேனியம் இருக்குல்ல, அதாவது யுரேனியத்தை ஓரளவுக்கு ஒரு என்ரிச் பண்ணுவாங்க. அதுவே ரொம்ப பெரிய அளவுக்கு இட் மீன்ஸ் 90% மேலாம் போகுது அப்படின்னா அதை வச்சு தான் நியூக்ளியர் சார்ந்த வெப்பனை உருவாக்குவாங்க. ஸோ இப்போ வரைக்கும் ஈரானில் 60% வரைக்கும் மட்டும்தான் என்ரிச் பண்ணப்பட்டிருக்கிறதா ஈரான் ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்களா. அதை இங்கே ஒரு சொல்லிட்டு அமெரிக்கா விருப்பப்பட்டா நாங்கள் அதை சார்ந்த டீட்டெயிலை உலக நாடுகளுக்கு தெரிவிக்க ரெடியாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. எங்ககிட்ட அணு ஆயுதம் உருவாக்குவதற்கான என்ரிச் யுரேனியம் கிடையாது, இந்த லெவலுக்கு மட்டும் தான் ஸ்டாக் பில்ஸ் இருக்கு. ஸோ இதை நாங்கள் ரிவீல் பண்ண ரெடியாக இருக்குமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஈரான் இறங்கி வந்திருக்கு. ஆனால் அமெரிக்கா இல்லை நீ என்ரிச் பண்ணுறியோ இல்லையோ எனக்கு தேவையில்ல, அவனை யுரேனியம் சார்ந்த எந்த ஒரு விஷயமும் இருக்கக்கூடாது, நீங்கள் இதெல்லாம் பண்ணுற அதெல்லாம் பண்ணுன்னு ஏதோ காரணம் காட்டி நியூக்ளியர் வெப்பனை உருவாக்கிட்டீங்கன்னா அப்புறம் உலகத்தோட அமைதிக்கு பிரச்சனை சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி அமெரிக்கா கிட்ட எவ்வளோ அணு ஆயுதங்கள் இருக்கலாம், ஆனால் ஈரான் கிட்ட ஒன்று இருந்தாலும் உலக அமைதிக்கு பாதிப்பான். இதுதான் அமெரிக்காவோட பஞ்சாயத்து. ஓகே, அடுத்தபடியாக மார்க்கோ ரூபியோ, யூஎஸோட செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட், இவர்கிட்ட செய்தியாளர்கள் கேட்டாங்க, ஏங்க இந்த டீலோட நிலவரம் இப்போ என்னதான் இருக்கு அப்படின்ட்டு. அவர் முகம் வாடிடுச்சு பயங்கரமா. அந்த வார்டின முகத்தோடு என்ன சொல்றாப்புல, இல்லைங்க அந்த டீலை நாங்கள் ரீச் பண்ணுறதுக்குள்ள போதும் ஆகுது, ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு அவரே சொல்லியிருக்காரு. ஏன்னா அமெரிக்கா சொல்ற கண்டிஷன்ஸ் இருக்குல்ல, அதை ஏற்றுக்க ஈரான் ரெடியா இல்லை, ஈரான் முன் வைக்கிற கண்டிஷன்ஸ் ஏற்றுக்க அமெரிக்காவும் ரெடியா இல்லை. இப்படியே பேச்சுவார்த்தை தொடர்ந்து போயிட்டே இருந்துச்சுன்னா தோல்வியில் தான் முடிவடையும். தோல்வியில் மட்டும் முடிவடைஞ்சிருச்சு இந்த உலகம் திரும்ப அமைதி இன்மையை பார்க்கும். இட் மீன்ஸ் ஈரானை அமெரிக்கா அடிக்கிறன்ற ஏதாவது பண்ணி உலகம் முழுக்க பெரிய கான்ஃப்ளிக்ட் ஏற்படுறது காரணமாக அமைஞ்சிருவாங்க. ஸோ இது வரைக்கும் அவர் சொல்றது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு இருக்காரு. ஆனால் எவ்வளோ நாள் கஷ்டமா போக போகுதுன்னு பார்ப்போம். ட்ரம்ப்புக்கு சில ரெக்கமெண்டேஷன்ஸை முன் வச்சிருக்காங்களாம் இவர் சைடில் இருந்து. அதில் 2 முக்கியமான ரெக்கமெண்டேஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டுது, நம்ம என்ன பண்ணுவோம், ஈரானோடு எந்தெந்த நாடுகள்லாம் ட்ரேட் பண்ணுதோ அந்த நாடுகள் மேலே 25% வரைக்கும் டாரிஃபை போடுவோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்டேஷன். 2வது ரெக்கமெண்டேஷன் என்னன்னாக்கா, இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் இருக்குல்ல, இந்த உலகத்தில் இந்த ஆயில் ட்ரேட் நடந்துட்டு இருக்குல்ல, இதில் 5ல் 1 பங்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை பேஸ் பண்ணி தான் நடக்கும். அந்த குறுகிய வளைவு பார்த்துருப்பீங்க, அந்த இடத்த பிளாக் பண்ணிட்டா என்ன, ஏன்னா ஈரான் மற்ற நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களா ஆயில, இதை ஃபுல் பிளஜாக நம்ம நிறுத்துறோம்னாக்கா இந்த இடத்த பிளாக் பண்ணால் போதுன்றாங்க. ஆனால் ஒரு விஷயம் மக்களே, இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை பொறுத்த வரைக்கும் ஈரானோட இருதயமே இந்த பகுதி தான். அந்த இடத்துல பிளாக்கேஜ் விழுந்துடக்கூடாதுன்றதுக்காக ஈரான் ஒட்டுமொத்த பலத்தையும் அங்கே தான் திரட்டி வச்சிருக்கு. அங்கெல்லாம் போயிட்டு அமெரிக்கா படை ஈரான் படையை மோதிச்சு இந்த உலகம் மிகப்பெரிய போரை பார்க்குங்க. அதை பார்த்துடக்கூடாது. இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அவ்வளோ முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக்கல் பாயிண்ட் வேற, என்னென்ன இங்கே நடக்க போதோ. இது 2 ரெக்கமெண்டேஷன்ஸ் மட்டும்தான். ஆனால் ட்ரம்ப் இதுக்கு ஓகேன்னு சொன்னார்னாக்கா பெரிய பிரளயமே வெடிக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் ட்ரம்ப்போட மைண்ட் முதலே பார்த்தீங்களே, பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு, ஆனால் வேலைக்கு ஆகலன்னா நாங்கள் பண்ணுறதை பண்ணுறோன்னு சொல்லிட்டு இருக்காரு. எங்கே போய் முடிய போதும். இதுக்கு மத்தியில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒரு புதிய ப்ரெஷர் டாக்டிக்கை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இது வரைக்கும் ஈரானுக்கு அவங்க கொடுத்த ப்ரெஷர்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் தாண்டி ஈரான் இன்னும் சர்வே பண்ணிக்கிட்டு இருக்கு. இன்னும் அமெரிக்கா சொல்கிறத கேட்காம இருக்காங்க. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பயன்படுத்தின ஸ்ட்ராட்டஜிலாம் வேணாம், இந்த மாதிரி புதுசாக ஒன்று ட்ரை பண்ணுவோன்னு 2 நாடுகளோட தலைவர்களும் பேசிக்கிட்டு இருக்காங்களாம். ஏன்னா இப்போ தான் இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அமெரிக்காவுக்கு வந்து ட்ரம்ப்பை மீட் பண்ணிட்டு போனாப்லையா, அந்த சந்திப்பில் மிக முக்கியமான கருத்தாக்கமே இந்த விஷயம் தானா. இதில் இன்டென்சிஃபை எக்கனாமிக் ப்ரெஷர்ன்ற சில விஷயங்களையும் மேற்கொள்ளிட்டு இருக்காங்க. அதாவது ஏற்கனவே ஈரான் மேலே பொருளாதார தடைகள் நிறைய போட்டாச்சு, இருக்கிற எல்லா தடையும் போட்டாச்சு. இதை தாண்டி என்ன புதுசாக தடைகளை போட முடியும் பொருளாதாரம் சார்ந்து, இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இல்லை குறிப்பிட்டு சொல்லணும்னா, சைனாவுக்கு தேவையான எண்ணெய் இருக்குல்ல, இந்த ஆயிலை, இதை ஈரான் அதிகப்படியாக வழங்கிக்கிட்டு இருக்கு. இப்படி ஈரான் கிட்ட இருந்து சைனா வாங்குற ஆயில் இருக்குல்ல, அதுக்கு பைசா கொடுக்குறாங்களே இந்த சைனா ஈரானுக்கு கொடுக்குறாங்களே, ஈரான் அந்த பணத்தை பெருசாக ரெவென்யூ மாடலே எடுத்துக்கிட்டு தான் எவ்வளோக்கு எவ்வளோ அவங்களோட ராணுவ கட்டமைப்புல பெருசாக கொண்டு போக முடியுமோ கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ எரியெடுத்த பிடிங்கிட்டுனாக்கா புகையிடுத அணிஞ்சலோட கிட்டத்தட்ட அந்த விஷயத்த அமெரிக்கா இப்போ பண்ண வாய்ப்பு இருக்குன்றாங்க. அதாவது ஈரானோட ஒட்டுமொத்த க்ரூட் எக்ஸ்போர்ட்டில் சைனாக்கு மட்டும் எவ்வளோ தரமா பண்ணுறாங்க, 80%. 100%ல் 80% ஒரு நாட்டுக்குன்னு மட்டும் ஈரான் க்ரூடை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அப்பேற்பட்ட இதுதான் இப்போ அமெரிக்காவோட கண்ணை உறுத்த ஆரம்பிச்சிடுச்சு. ஏன்னா சைனா கொடுக்குற பணம், க்ரூடுக்கான பணம் எல்லாத்தையும் வச்சு ஈரான் இது போல வேலைகள்லாம் பண்ணிட்டு இருந்துச்சுனாக்கா நமக்கு தான் தலைவலி. அதனால நாம் இந்த ஈரான் சைனாவோட ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல, இதை கொஞ்சம் அசைச்சு பார்த்தா என்ன அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமாம் ப்ரோ, இந்த ஆயில் ட்ரேடை மட்டும் எப்படியாச்சும் அமெரிக்கா கொஞ்சம் கை வச்சுது அப்படின்னா ஈரானுக்கு பெரிய ப்ரெஷராக இருக்கும். ஏன்னா சைனா கிட்ட தான் அவ்வளோ பணத்தை வாங்கிட்டு இருக்காங்க ஆயிலை கொடுத்து.
ஸோ இதை மட்டும் எப்படியாச்சும் அமெரிக்கா பிளாக் பண்ணிடுச்சுனாக்கா ஈரான் தனிச்சு விட போட்டுறான் அவ்வளோதான்ற மாதிரி பல பேரும் யோசிப்பீங்க. அப்போ அந்த நாட்டு தலைவர்கள் எவ்வளோ யோசிச்சிருப்பாங்க இதெல்லாம் டிப்ளமசி சார்ந்து. இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்கிறேன். ரஷ்யா என்ன சொல்லியிருக்கு இப்போ தெரியுமா? ஈரானை நாங்கள் பாதுகாப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஈரானோட செக்யூரிட்டி இருக்குல்ல, இதுக்கு அவனை எந்த நாடு கேரண்டி கொடுக்குதோ இல்லையோ, ரஷ்யா நாங்கள் எப்பவுமே கேரண்டி கொடுப்போன்னு அவங்க ஸ்டாண்ட் எடுத்தாச்சா. இன்னொரு பக்கம் சைனா ஈரான் அவ்வளோ சீக்கிரம் அடி விட்டுருவாங்களா? ஏன்னா ஈரானுக்கு எதனா பிரச்சனைனா சைனாவுக்கு வர வேண்டிய ஆயில் இருக்கு பாருங்க, அது வராமல் போயிடும். சைனா என்ன பண்ணிட்டு இருக்கு இப்போ, சேட்டலைட்ஸ் இருக்குல்ல, இதை வச்சு அமெரிக்காவோட பேசஸ் இருக்கு பார்த்தீங்களா இந்த மிடில் ஈஸ்ட்ல, எங்கெங்கெல்லாம் அமெரிக்க பேசஸ் இருக்கு, அந்தந்த இடங்கள்ல என்னென்ன இன்ஸ்டாலேஷன் நடந்துட்டு இருக்கு, எவ்வளோ லான்ச்சர்ஸை வச்சிருக்காங்க, எவ்வளோ மொபிலைஸ் பண்ணியிருக்காங்க, எல்லா விஷயங்களையும் ஃபோட்டோஸை எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க சேட்டலைட்ஸை வச்சு. அந்த ஃபோட்டோஸ் இருக்குல்ல, இந்த யூஎஸ் பேஸோட வல்னரபிலிட்டிஸ் எல்லாம் சார்ந்த ஃபோட்டோஸ், இதை ஈரானோட இன்டெலிஜென்ஸ்க்கு அவங்க ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரஷ்யா டைரக்டாக களமுறைங்களும் ஆச்சரியப்படுத்திக்கல ஈரானுக்காக. இன்னொரு பக்கம் சைனா பின்னாடி இருந்து வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு. உனக்கு தேவையான இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்லாம் நான் கொடுக்குறேன், நீ பதறாத, நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி ஈரான் இந்த ரெண்டு நாடுகளும் இப்போ கட்டி அணுக ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா ஈரானுக்கு ஒரு பிரச்சனைனா அது இந்த ரெண்டு நாடுகளுக்கும் பிரச்சனைன்ற மாதிரி தான் அவங்க பார்க்குறாங்க. இதனால தான் அமெரிக்கா என்ன தயங்கிட்டு இருக்கு. பல பேரும் கேட்பீங்களே, என்னப்பா வெனிசுவேலாக்கு இவரெல்லாம் அவங்க டைமே எடுத்துக்கல, பட்டுன்னு போனாங்க, அடிச்சாங்க, அந்த நாட்டோட பிரசிடென்ட் மதுரோவை தூக்கிட்டு வந்துட்டாங்க, அதே போல் ஈரானில் பண்ண முடியலையே, எதுக்கு அமெரிக்காவோட தயங்குன்னு கேட்பீங்களே. அதுக்கு தான் காரணம். ஈரானை தொட்டா ரஷ்யா சைனாவை அமெரிக்கா ஃபேஸ் பண்ண வேண்டிய நிலைமை வந்துச்சுனாக்கா ரொம்ப பெரிய இஷ்யூவாக மாறிடுவாங்க. அதான் இந்த அளவுக்கு தாங்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இப்போதைக்கு ரஷ்யாவும் சைனாவை விரும்புகிற ஒரே ஒரு விஷயம், ஈரானோட தலைமை அப்படியே இருக்கணும். இந்த சுப்ரீம் லீடர் இருக்கார்ல, அவர் அதே பொசிஷனில் அப்படியே இருக்கட்டும், அவங்கள மாற்றிடக்கூடாது அப்படின்னு இந்த ரெண்டு தலைவர்களும் விரும்புகிறாங்க. ஆனால் அமெரிக்கா என்ன விரும்புது, அந்த தலைமையை தான் மாற்றணும் முதல்ல. அவர் தான் எங்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனைன்னு சுப்ரீம் லீடரை கை காட்டுறாங்க. எங்கே வந்து நிற்கிறாங்க தெரியுது எல்லாருமே. இது வரைக்கும் ஈரான் அமெரிக்கா கான்ஃப்ளிக்டில் நாம் எடுக்காத ஒரு பேருங்க, ஒரு நாட்டோட பேர், அதை இப்போ நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா இப்போ வெளியே இருக்க ரிப்போர்ட்ஸ்லாம் படித்து பார்க்கும்போது ஆஹா இது என்ன புது கேமாக இருக்குன்ற மாதிரி தான் தோணுது. இந்த டர்க்மெனிஸ்தான் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மத்திய ஆசியாவில் இருக்க ஒரு நாடுங்க. இந்த நாடு அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ரொம்ப ரொம்ப நட்பு நாடு வேற. இதில் இப்போ சமீபத்தில் என்ன நடந்திருக்கு, அமெரிக்காவோட ராணுவ விமானம் இந்த டர்க்மெனிஸ்தானில் லேண்ட் ஆயிருக்கு. இந்த விஷயத்த OSINTயும் இந்த ஃப்ளைட் ட்ராக்கர் இருக்குல்ல, இது போல் நிறைய சைட்ஸ் சார்ந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அங்கே இந்த அமெரிக்கா விமானத்தோட மூவ்மெண்ட் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டர்க்மெனிஸ்தான் இஸ்ரேலுக்கு ரொம்ப ரொம்ப நட்பு நாடுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. அமெரிக்காவோட ஒரு படி மேலே இஸ்ரேலுக்கு ரொம்ப பெரிய நட்பு நாடு. ஸோ அமெரிக்கா சொல்லி இஸ்ரேல் கேட்டு எதுக்காக டர்க்மெனிஸ்தான் இந்த ஒரு அனுமதியை கொடுத்துருக்க கூடாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக டர்க்மெனிஸ்தான் உள்ள கொண்டு வர மாதிரி இருக்குல்ல. இதைத்தான் மக்களை சொல்கிறேன், ரீஜனல் வார்ன்றது பெரிய தலைவலி. ரெண்டு நாடுகள் மட்டும் சண்டை போட்டது வேற. ஆனால் இந்த ரெண்டு நாடுகளுக்கு சப்போர்ட்டிவாக அங்கங்கே நிலப்பரப்புகளை பயன்படுத்த ஆரம்பிச்சா அது பெரிய ரீஜனல் கான்ஃப்ளிக்டாக மாறிடும். ஒரு கட்டத்தில் வெஸ்ட் ஏஷியா, மிடில் ஈஸ்ட்டு எரிஞ்சாலும் பத்தி எரிஞ்சாலும் ஆச்சரியப்படுத்த இல்லாமல் போயிடும். இந்த டர்க்மெனிஸ்தான் இப்போ பண்ணியிருக்க இந்த வேலையின் காரணமாக, அதான் அமெரிக்க விமானம் இறங்க அனுமதி கொடுத்துருக்காங்களே, இதன் காரணமாக அமெரிக்கா கிரவுண்ட் இன்வேஷனை ஈரானுக்கு எதிராக மேற்கொள்ள டர்க்மெனிஸ்தான் பிளாட்ஃபார்மை போட்டு கொடுத்துருக்கா. இந்த கேள்வி தான் இப்போ பல பேர் மனசில் எழுந்திருக்கு. இவங்க நேட்டோ சார்ந்த அபிமானிகள் வேற, அது தெரியுமா மக்களே? 1994 இந்த டர்க்மெனிஸ்தான் நேட்டோவோட PFP ப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க, அதில் ஜாயின் பண்ணாங்க. ஆக்சுவலாக இது பார்ட்னர்ஷிப் ஃபார் பீஸு. இதான் காமெடியே. அணுகுண்டை தயாரித்து வச்சுருப்பாங்க, ஏன்னு கேட்டால் அமைதிக்காகன்னுவாங்க. நேட்டோவில் போய் சேருவாங்க, இல்லை நேட்டோட ஒரு ப்ரோக்ராமில் போய் சேருவாங்க, ஏன்னு கேட்டால் அமைதிக்காகன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆயுதங்கள் எப்போ அமைதியை கொடுக்கும்னு தெரியல. ஓகே, ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரிங்க, அதாவது நேட்டோவோட இந்த PFP ப்ரோக்ராமில் சேர்ந்த மத்திய ஆசிய நாடுன்னு பார்த்தீங்கன்னா அது இந்த டர்க்மெனிஸ்தான் தான். இந்த அளவுக்கு பிணைப்பு இருக்குது வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் கூட இவங்களுக்கு. இந்த பாலிசியோட நியூட்ரலிட்டி இருக்குல்ல, நான் இதை பற்றியும் சொல்லிடுறேன். அதாவது நேட்டோ தலைமையில் ஒரு மிலிட்ரி ஆப்ரேஷன் நடக்குது அப்படின்னா அதில் டர்க்மெனிஸ்தான் படையினர் கலந்துக்க மாட்டாங்க. நேட்டோவில் மெம்பராக இருக்கிறதுக்கும் இந்த PFPல மெம்பராக இருக்கிறது வித்தியாசம் நிறைய இருக்குது. புரிஞ்சிருச்சா? சரி, மற்ற நாடுகளை தாண்டி எதுக்காக டர்க்மெனிஸ்தான் சார்ந்து இந்த ஒரு டவுட் எல்லாம் கலப்பணும்? டர்க்மெனிஸ்தான்ல இருந்து கிரவுண்ட் இன்வேஷன் அமெரிக்க படை ஈரானை நோக்கி வர்றதுக்கு எதுக்கு இந்த இடத்த செலக்ட் பண்ணி இருக்கலாம்னு கேட்டிங்கன்னா இந்த வரைபடம் உங்களுக்கு தெளிவாக காட்டுங்க. ஈரானை சுற்றி அத்தனை நாடுகள் இருக்குல்ல, இல்லை பாகிஸ்தான் எடுத்துங்க. பாகிஸ்தான்ல இருந்து அமெரிக்க படை ஈரானுக்குள்ளே வருது அப்படின்னா அது கண்டிப்பாக அந்த படையோட வீழ்ச்சிக்கான ஒரு அடித்தளமாக தான் இருக்கும். ஏன்னா பாகிஸ்தானை யாருமே நம்ப மாட்டாங்க, இது அமெரிக்காவுக்கு நல்லா தெரியும். அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான். ஏற்கனவே ஆப்கானிஸ்தானில் டாலிபான் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. அவங்க அமெரிக்காவுக்கு முழுக்க இறங்கி ஒர்க் பண்ணி கொடுப்பாங்களா? வாய்ப்பு இல்லைல்ல. ஸோ அவங்களே விட்டுருங்க. அப்படியே மேலே வந்தீங்கன்னா டர்க்மெனிஸ்தான். ஸோ டர்க்மெனிஸ்தான் இஸ்ரேலுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியான கண்ட்ரி. இஸ்ரேல் சொன்னால் டர்க்மெனிஸ்தான் கிட்டத்தட்ட செஞ்சு முடிக்கும். ஸோ இதுதான் கரெக்டான பாயிண்ட் அமெரிக்க படை ஈரானுக்குள்ளே வரத்துக்கு. ஆனால் யோசிச்சு பாருங்க, அங்கேருந்து அமெரிக்க படை இங்கே வந்து அடிச்சுனாக்கா ஈரானோட கை தான் ஓங்கியிருக்கும். இதுக்காக தான் அமெரிக்கா பெரிய பெரிய போர் கப்பல்களை ஈரான் நோக்கி அனுப்புது. கிரவுண்ட் இன்வேஷன் ஒரு பார்ட்டாக இருக்கும் நம்ம ஆப்ரேஷன். நாளை பின்ன பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சிச்சுன்னா, ஆனால் இந்த போர் கப்பலை வச்சு அடிக்கிறது இருக்குல்ல, அதுதான் பெரிய அடியாக கொடுக்க முடியுன்ற மாதிரி அந்த அளவுக்கு நம்புறாங்க.
ஸோ தெளிவாக புரிஞ்சா மக்களே, எதுக்காக டர்க்மெனிஸ்தான் பேர் இப்போ பெருசாக அடிபட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நம்மளாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். ஈரானை வெனிசுவேலா கூட கம்பேரே பண்ணாதீங்க. ஏன்னா வெனிசுவேலாக்குள்ள அமெரிக்கா ஈஸியாக இறங்கி அடிச்ச மாதிரிலாம் ஈரான் உள்ள பண்ணிட முடியாது. அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.